ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதலாம் உலகப் போரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கூட உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஒன் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். வெல்கம் பேக் டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சீரியஸ். முதலாம் உலகப் போர் வந்து சரியாக 1914 1918 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போர்னு சொல்லப்படுவதோடு இது வந்து 4 வருடம் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் 16 மில்லியன் பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட இந்த போர் காரணங்கள் என்னன்னா, அரசியல் மோதல்களும் புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிப்புகளும் அதோட தேசிய உணர்வு மக்கள் மேலே அதிகரித்தனாலையும் இதனால இந்த போர் வந்து பெருத்தடைஞ்சிருக்கு. இந்த போரில் வந்து ட்ரிபிள் அலையன்ஸ்னு ஒரு கூட்டணியில் வந்து ஜெர்மன் நாடும், ஆஸ்திரேலியா நாடும், இத்தாலி நாடும், இன்னொன்று வந்து ட்ரிபிள் என்டன்ட்னு பிரிட்டன் நாடும், ஃப்ரான்ஸ் நாடும், ரஷ்யா நாடும் ஒன்று சேர்ந்து மோதல் நடத்தியிருக்காங்க. இந்த போர் தொடக்கம் எப்படி உருவாகுனுச்சுன்னா, 1914 வந்து சார்பியாவில் ஆஸ்திரியா சஹேரி அரசர் பெர்பானி கொலை செய்யப்பட்டார். இதனால தான் இந்த போர் வந்து துவங்கியிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த போர்ட்டு முடிவை பார்ப்போம். 1919ஆம் ஆண்டில் வந்து வெர்சைலஸ் பீஸ் ட்ரீட்டி உடன்படிக்கை மூலமாக ஜெர்மன் மீது வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இந்த போர் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோட பார்ட் 2, அதாவது வேர்ல்டு வார் 2 பற்றி சொல்லணும்னா நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை கமெண்ட் வருதோ, எத்தனை ஓட் வருதோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து வேர்ல்டு வார் 2 பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.